கோவில்பட்டியில் காதல் விவகாரத்தில் காதலி கண்முன்னே காதலனுக்கு கத்திக்குத்து நடத்தியதில் காதலன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கரடிக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரது மகன் சஞ்சய். இவருக்கும் இவரது கிராமத்தின் அருகில் இருக்கும் கெச்சலாபுரத்தைச் சேர்ந்த குமார் என்பவரது மகள் கனகலட்சுமி இடையே காதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பெண்ணின் வீட்டிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் நேற்று இரவு சஞ்சய் மற்றும் அவரது நண்பர்கள் சென்னை செல்வதற்காக கோவில்பட்டி கூடுதல் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது சஞ்சய் காதலித்த பெண்ணின் தந்தை குமார், அவரது உறவினர்கள் மாரிமுத்து, சங்கர நாராயணன் மற்றும் கனகலட்சுமி ஆகியோர் அங்கு வந்து சஞ்சயுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வாக்குவாதம் முற்றமே அவர்கள் சஞ்சயை கத்தியால் குத்தியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சஞ்சய் ரத்த காயங்களுடன் ஓடிய நிலையிலும் அவர்கள் விடாமல் துரத்தியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக கத்திப்பட்டு மாரிமுத்துவிற்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சஞ்சய் மற்றும் மாரிமுத்து ஆகிய இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சஞ்சய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக பெண்ணின் தந்தை குமார், சங்கர நாராயணன், மாரிமுத்து ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சியில் திருமணம் செய்ய மறுத்த கல்லூரி மாணவியின் தலையில் கல்லால் கொடூர தாக்குதல் நடத்திய காதலனை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த அமல வர்ஷினியா என்ற இளம்பெண் திருச்சியில் தங்கி MBA படித்துக் கொண்டே பகுதி நேர வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கும் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தைச் சேர்ந்த வியாக்குள நவீன் என்ற வாலிபருக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக காதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை இருவரும் ரேஸ்கோர்ஸ் சாலை நடைமேடையில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நவீன் திடீரென கீழே கிடந்த கல்லை எடுத்து அமல வர்ஷினியாவின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் அந்த பெண் மயங்கி விழுந்த நிலையில் நவீன் தொடர்ந்து அவரை தாக்கியுள்ளார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவ்வழியே சென்ற பொதுமக்கள் நவீனை மடக்கி பிடித்து கைகளை கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பலத்த காயமடைந்த அமல வர்ஷினியாவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இளைஞர் நவீனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தலில் வெற்றி பெற செய்த தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகளுக்கு அமைச்சர் அருண்ராஜ் அன்பு கலந்த அறிவுரை வழங்கினார். தேர்தலில் வெற்றி பெற செய்த தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைச்சர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அமைச்சர் அருண்ராஜ், தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தாங்களே தேர்தலில் நிற்பது போன்று உள்ளுணர்வோடு அனைவரிடமும் சென்று விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்டதால் தான் இன்று இந்த வெற்றியை நாம் அடைந்துள்ளோம் என நெகிழ்ச்சியுடன் பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பதவி வந்ததும் வீணாக ஆடம்பரம் செய்து மக்களிடம் கெட்ட பெயர் வாங்கி விடாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும், நாம் முன்பு எப்படி இருந்தோமோ அதே போன்றுதான் இனியும் இருக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். கோவை மாநகரில் கள்ள நோட்டுகளை அச்சிட்டு புழக்கத்தில் விட முயன்ற பயங்கர கும்பலை சேர்ந்த 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கோவை சுந்தராபுரம் அடுத்த குறிச்சி ஹவுசிங் யூனிட் பகுதியில் வசித்து வரும் சதாம் ஹுசேன் மற்றும் இவரது நண்பரான ஃபைசல் ஆகிய இருவரின் மீதும் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவர்களது இருப்பிடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த 36,000 ரூபாய் மதிப்பிலான போலி கரன்சி நோட்டுகள் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்கப்படும் ஆபத்தான போதை மருந்துகள் சிக்கின. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தியதில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகின. அதில் கள்ள நோட்டுகளை அச்சிடுவதற்கான பிரத்யேக இயந்திரத்தை இவர்களுக்கு வாங்கிக் கொடுத்து இந்த நெட்வொர்க்கை இயக்கியது கரும்புக்கடை விஸ்மி நகரை சேர்ந்த ஹக்கீம் என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் ஹக்கீமையும் பிடித்து கைது செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஹக்கீம் கடந்த 1998ஆம் ஆண்டு கோவையை உலுக்கிய கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 64வது குற்றவாளி என்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாக்கள் நடத்தப்படுவது வழக்கம். அவ்வகையில் இந்த ஆண்டு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியில் 7 லட்சம் மலர்களால் பல்வேறு அலங்கார வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியின் சிறப்பாக மலர் காட்சி திடலில் 1,20,000 மலர்களை கொண்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், திருவாரூர் ஆழித்தேர், கலங்கரை விளக்கு ஆகியவை மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மகாபலிபுரம், ஏர் உழவன் மீனவன், மலை ரயில், நீலகிரியில் மட்டுமே வாழும் தோழர் பழங்குடிகளின் வீடு மற்றும் கிராமிய கலைகளை போற்றும் வகையில் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன.
இந்த மலர் கண்காட்சியை காண உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து வருகை புரிந்து வருகின்றனர். இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப சிறப்பா இருக்கு. 128வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க மலர் கண்காட்சி. பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியோட ரொம்ப சிறப்பா இருக்கு. பல்வேறு மலர்கள் இருக்கு. நான் ஒரு தமிழ் ஆசிரியை. நான் உள்ள நுழைவாயில நுழையும் போதே திருவள்ளுவரோட சிலையை ரொம்ப சிறப்பா பிரமிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம், அப்புறம் சென்ட்ரல் ரயில் நிலையம் ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இது சின்ன வயசுல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான இடம். இதை யாரும் தவற விட்டுறக்கூடாது. கண்டிப்பா பாருங்க, மன மகிழ்ச்சியோட என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. மழை வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம், பயந்துட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப இதமான சூழலா இருக்கு. எல்லாரும் மகிழ்ச்சியோட என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டு தனது பணியை துவங்கினார். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று கடந்த 10ஆம் தேதி விஜய் முதலமைச்சராகவும் 9 உறுப்பினர்கள் அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தனது அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்களுக்கு கடந்த சனிக்கிழமை இலாக்குகளை ஒதுக்கீடு செய்தார். அதன் அடிப்படையில் பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அவர் தனது பணியினை முறைப்படி துவங்கி கோப்புகளை சரிபார்த்து கையெழுத்திட்டார். வாலிபரை கைது செய்யக்கோரி பெற்றோர் ஆட்சியரிடம் புகார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரைச் சேர்ந்த முருகேசன் தன் மகள் தாரணியின் தற்கொலைக்கு காரணமான வாலிபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அம்மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். அந்தியூர் அடுத்த தவிட்டுப்பாளையம் பகுதியில் சலூன் கடை நடத்தி வரும் முருகேசனின் மூத்த மகள் தாரணி. இவர் அதே பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி இரவு அழுது கொண்டே வீட்டிற்கு வந்த தாரணி தாயார் மணிமேகலையிடம் தன்னை ஒரு வாலிபர் பின்தொடர்ந்து வந்து துன்புறுத்துவதாகவும் புகைப்படங்களை வைத்து மிரட்டுவதாகவும் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மகளை சமாதானப்படுத்திவிட்டு மறுநாள் காலை உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனையடுத்து கடந்த 22 ஏப்ரல் அன்று பாட்டி வீட்டுக்கு சென்ற தாரணி வீட்டின் கழிவறைக்குள் சென்று தனது பாட்டியின் சிலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து அந்தியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாரணியை மிரட்டிய வாலிபர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். எனினும் மகளின் மரணத்திற்கு முறையான நீதி கிடைக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட வாலிபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் தந்தை மற்றும் தாய் மணிமேகலை ஆகியோர் ஆட்சியரிடம் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட கொடுக்கலீங்க சார். சனிக்கிழமை போய் விசாரிச்சதுக்கு நாங்களே கூப்பிடுறோம், ஆன்லைன் மூலியமா பிரிண்ட் அவுட் எடுத்தா வரும், நீங்க படுற அவசரத்துக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே தான் சார் சொல்லி காட்டி விடுறேன். திருச்சி பாபு ரோட்டில் உள்ள டாஸ்மார்க் கடையை அகற்றுமாறு அதிமுக கவுன்சிலர் அரவிந்தன் தலைமையில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பாபு ரோட்டில் அமைந்துள்ள டாஸ்மார்க் கடை கோவில் மற்றும் பள்ளிகளுக்கு அருகில் அமைந்துள்ளதாக கூறி இந்த கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது அதிமுக கவுன்சிலர் அரவிந்தன் தலைமையில் அதிமுகவினரும் அப்பகுதி பொதுமக்களும் இன்று காலை டாஸ்மார்க் கடை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு டாஸ்மார்க் கடையை சங்கிலியால் பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் இந்த டாஸ்மார்க் கடையை மூடப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். தமிழக முதல்வர் விஜய் கண் துடைப்பிற்காக 717 கடைகளை மட்டும் மூடுவதாக கூறியுள்ளதாகவும் இதனை ஆராய்ந்தால் பள்ளி கோவில் வளாகத்திற்கு அருகில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட கடைகளையும் மூட வேண்டும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுக கவுன்சிலர் அரவிந்தன் தெரிவித்திருந்தார். பள்ளிவாசலுக்கு அருகிலும் கோயிலுக்கு அருகிலும் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாகவும் கல்யாண மண்டபத்துக்கு அருகிலும் பள்ளிக்கூடத்துக்கு அருகிலும் எல்லாம் 50 மீட்டர் 100 மீட்டருக்கு அருகிலேயே இத்தனை ஆண்டுகளாக இருக்கு. எவ்வளவோ ஆண்டுகள் நாங்கள் போராட்டம் பண்ணியும் மூட மாட்டேங்கிறாங்க. இப்ப விஜய் அறிவிச்சிருக்காரு 717 கடையை மூடுறோம்னு சொல்லி, அதுலயும் இந்த கடையை மூட மாட்டேன்னாங்க. அதனால இந்த வார்டு பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த கடையை பூட்டுறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்கோம். உடனடியாக இந்த கடையை பூட்டணும். அதே மாதிரி நான் ஒரு மாமன்ற உறுப்பினரா முதலமைச்சர் விஜய்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த 717 கடை மட்டும் இங்கே கிடையாது. கோயிலுக்கு பக்கத்தில் 500 மீட்டருக்குள்ளார தமிழ்நாட்டில் 2000-3000 கடைகள் உள்ளது. எல்லா கடையுமே நீங்க பூட்டணும். சும்மா ஒரு கண்துடைப்புக்காக மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று செஞ்சுட்டோங்கிறதுக்காக 717 கடையை மட்டும் மூடுறது தவறு. தமிழ்நாடுக்குள்ள ஒரு 2000-3000 கடைகள் இருக்கு. அதை எல்லாத்தையும் மூணாதான் பொதுமக்கள் நல்லா இருப்பாங்க. நீங்க இந்த கடையில கொண்டு போய் அவுட்டர்ல எங்க வேணாலும் போட்டுக்கோங்க. மக்கள் குடியிருக்கும் பகுதியில ஒயின் ஷாப்பே இருக்கக்கூடாது, இல்லாத தமிழகமா செயல்படணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.
கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நிலப்பிரச்சினை காரணமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மனமுடைந்து விவசாயி உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள மாதரசன் பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேசன். இவர் தனக்கு சொந்தமான 20 சென்ட் நிலத்தினை அளந்து கொடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஆண்டு மனு கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் குடியிருந்து வரும் திம்மையா அவர்களின் மகன் நவீன் மற்றும் சித்தன் ஆகியோர் இந்த நிலத்தினை அபகரித்ததோடு தினமும் அடியாள்களை வைத்து கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயி வெங்கடேசன் இன்று இது தொடர்பாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளார். மீண்டும் மனு கொடுத்துவிட்டு வெளியே வந்த அவர் திடீரென உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்ததை தொடர்ந்து உயிருக்கு போராடிய வெங்கடேசனை காப்பாற்றி 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தையின் மரணத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம் என தற்கொலை செய்து கொண்ட ராஜனின் மகள் மற்றும் மகன் கேட்டுக்கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டை EMR அபார்ட்மெண்டில் நேற்று அடையார் பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட நடிகரும் தயாரிப்பாளருமான ராஜனின் மகள் விஜயா என்ற ராஜேஸ்வரி மற்றும் அவரது இளைய மகன் KR சுரேஷ் ஆகியோர் இணைந்து பேட்டி அளித்தனர். அப்போது தந்தைக்கு 20 கோடிக்கு மேல் சிறு தயாரிப்பாளர்கள் மற்றும் பெரிய தயாரிப்பாளர்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர்களிடம் தொலைபேசியில் தகவல் கேட்டால் தொலைபேசியை எடுக்கவில்லை என்பதால் மன உளைச்சலில் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். மேலும் தயாரிப்பாளர்கள் சங்கம் தந்தைக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை வாங்கி தர வேண்டும் என்றும் அதற்குண்டான ஆதாரம் எங்களிடம் உள்ளதால் தந்தையின் மரணத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அவர் கடனாளி இல்ல, கடன் வாங்க மாட்டார் யாருக்கிட்டையுமே. அவர் எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கிறாரு. தயவு செஞ்சு அவரை தப்பா போட்டுறாதீங்க. காலில் விழுந்து கேட்கிறேன், தயவு செஞ்சு அந்த பணத்தையும் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து எப்படி பண்ணணுமோ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலையும் விநியோகத்தர் சங்கத்திலையும் சேர்த்து அதை வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மணிமங்கலம் அருகே 2 இளைஞர்களை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பரத் மற்றும் சீனு ஆகிய இருவரும் புறக்கடம் அருகே துக்க நிகழ்வில் கானா பாடல் பாட சென்று பின்னர் அம்மனப்பாக்கத்தில் உள்ள லோகேஷ் என்பவர் வீட்டில் தங்கியுள்ளனர். அங்கு தலையில் தலைக்கவசம் அணிந்து 3 இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் பரத் மற்றும் சீனுவை அரிவாளால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றது. இதில் படுகாயமடைந்த 2 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட 2 பேர் மீதும் எந்த குற்ற வழக்கும் இல்லை என்பதை உறுதி செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்தும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.